ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ரூபிக்ஸ் கியூப் எப்படி சால்வ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம எடுத்துருக்க போகிறது வந்து இது 3x3 கியூப். ஸோ வந்து இந்த ரூபிக்ஸ் கியூப் எப்படி ஃபார்ம் பண்ணோன்னா சால்வ் பண்ணோன்னா இந்த 4 ஃபார்முலாஸ் வச்சு தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா, ஜே ஃபார்முலா, கார்னர் ஃபார்முலா, 11 ஃபார்முலா. ஸோ வந்து இதை வச்சு நம்ம இந்த ரூபிக்ஸ் கியூப் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இது நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு சைடு ஒயிட் சைடு எடுத்துப்போம். நம்ம இப்போ வந்து ஒயிட் இங்கே இருக்குது. ஸோ ஒயிட் இங்கே இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் எங்கெங்கெல்லாம் இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது ஃபஸ்ட்டு அதை இப்படி சால்வ் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒயிட் எப்படி சால்வ் பண்ணணும்னா இப்படிதான். ஓகேவா? இதான் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா என்னதுன்னா, இப்போ வந்து இங்கே இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வரணும். இந்த ஒயிட் வந்து இங்கே வரணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இதை வெளில எடுக்கணும். அப்புறம் இதை வெளில எடுத்துகிட்டு டர்ன் பண்ணோம், இங்கே வந்துடும். ஸோ அதான் வந்து ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. இதை வச்சு நம்ம இந்த ஃபஸ்ட்டு லேயரை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணோன்னா, மேலே ஒயிட்டு இதுவாக இருக்கணும். இந்த ஃபஸ்ட்டு லேயர் எல்லாமே ஒன்றா இருக்கணும். இங்கே ரெட்டுனா இங்கே ரெட்டு, இங்கே ப்ளூனா இங்கே ப்ளூ, இங்கே ஆரஞ்சுனா இங்கே ஆரஞ்சு, இங்கே க்ரீன்னா இங்கே ஃபுல் க்ரீனு. அந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஆல்ரெடி ரெட்டு இங்கே சால்வ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே இருக்க இது ஒயிட்டோட ரெட்டு எங்கே இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஒயிட்டோட ரெண்டு வந்து இங்கே இருக்குது. இங்கே ஒயிட் இருக்குது, இங்கே ரெட் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து இப்படி வெளில எடுத்துகிட்டு போயிட்டு அதை கிட்ட எடுத்துகிட்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து சீக் பண்ணுறோம். சீக்னா காமிக்கிறது. அப்புறம் இதையும் வந்து சீக் பண்ணுறோம். இது வெளில வந்துடுதா? இப்போ இந்த ரெட் ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இங்கே ப்ளூ இருக்குது. அப்போ இங்கே ப்ளூ தான் இருக்கணும். ஆனால் எனக்கு க்ரீன் இருக்குது. நான் இதை எப்படி எடுத்துகிட்டு வரணும், க்ரீன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ வந்து இங்கே வந்து ப்ளூ இருக்குது. இந்த இடத்துல ப்ளூ இருக்குது நம்மளுக்கு. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஹைட் பண்ணுறோம். ஹைட் இங்கே பண்ணிட்டு இதை சீக் பண்ணிட்டு இதை திருப்பி ஹைட் பண்ணிட்டு இதை சீக் பண்ணிடுறோம். இப்போ இதை ஹைட் பண்ணிட்டு இதை சீக் பண்ணிட்டு இதை இப்படி பண்ணால் இங்கே ப்ளூ சால்வ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குது ஒயிட்டாக ப்ளூவும். சரி, நெக்ஸ்ட்டு இப்படி பண்ணிட்டு இங்கே வந்துடுமா? ஸோ என்ன பண்ண போகிறோம், இப்போ ஹைட் பண்ணுறோம். இப்படி இந்த பக்கம் சீக் பண்ணுறோம். இதை திருப்பி வந்து சீக் பண்ணிட்டு திருப்பிடுறோம். வந்துடுதா? நெக்ஸ்ட்டு இங்கே ஆரஞ்சு இருக்குது. அதை எப்படி சால்வ் பண்ணுறது, இங்கே வந்து சென்டர் பீஸ் ஆரஞ்சு இருக்குது. ஸோ இப்படி டர்ன் பண்ணிட்டு சென்டர் பீஸ் ஆரஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்படி டர்ன் பண்ணிடுறோம். ஆரஞ்சா. நெக்ஸ்ட்டு இங்கே இன்னொரு ஆரஞ்சு இருக்குது. இதை இப்படி ஹைட் பண்ணுறோம், இப்படி சீக் பண்ணுறோம், திருப்பி சீக் பண்ணிட்டு ஹைட் எடுத்தால் ஆரஞ்சு ஃபுல்லாக சால்வ் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு இந்த ஒயிட்டை எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த லாஸ்ட் பீஸ் எப்பயும் போல் இங்கே இருக்குது. ஆனால் இந்த ஷேப் வந்து எப்படி இருக்குது, இது வந்து இப்படி இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இங்கே இருக்கணும், ஒயிட் இங்கே இருக்கணும். அப்போ தான் வந்து இதை சால்வ் பண்ண முடியும். ஸோ இதை எப்படி திருப்பதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டர்ன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டுத்தையும் இப்படி டர்ன் பண்ணிட்டு இதை இப்படி பண்ணுறோம். சென்டர் பீஸை எடுத்துகிட்டு வந்துடுறோம். நெக்ஸ்ட்டு இதை இப்படி டர்ன் பண்ணுறோம், இப்படி சால்வ் பண்ணுறோம். ஸோ என்ன நான் சொன்ன மாதிரி வந்துடுச்சா, க்ரீனு, ரெட்டு, ப்ளூவு, ஆரஞ்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜே ஃபார்முலா. ஸோ ஜே ஃபார்முலா வந்து எப்படி பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஜே எப்படி போடுவோம், ஒரு கோடு வரைவோம், இன்னொரு ஹாரிசான்டலாக ஒரு கோடு, அப்புறம் மேலே ஒரு கோடு. ஓகேவா? அதே மாதிரி இப்போ நம்ம பண்ண போகிறோம். தப்பாக பண்ணிட்டேன், சாரி. இப்போ வந்து ஜே ஃபார்முலா வராது நம்மளுக்கு வந்து. இப்போ அதே ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா தான். பட் இன்னொரு இதை வந்து செகண்ட் லேயர் வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம் அதே ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா வச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ப்ளூ இருக்குன்னா சென்டர் பீஸ் என்ன இருக்கணும், ப்ளூ தான் இருக்கணும். இங்கே ரெட்டுக்கு ரெட்டு, க்ரீனுக்கு க்ரீனு, ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு. ஓகேவா? இப்போ வந்து இதை எப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்படி பண்ணால் இங்கே ரெட் வருதா, ரெட்டு ப்ளூ இப்படி பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது, ரெட் இருக்குது, இங்கே ரெட் இருக்குது, இங்கே ப்ளூ இருக்குது. சென்டர் பீஸ் இது வரணும். இதை வந்து இங்கே எப்படி எடுத்துகிட்டு போகிறது,
ஒழிக்கிறோம், ஒயிட் எடுத்துகிட்டு போகிறோம், திரும்பி மறைக்கிறோம், இப்படி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஒயிட் வந்து இங்கே வரணும். ஒழிக்கிறோம், வெளியே எடுத்துகிட்டு வரோம், திரும்பி வெளியே எடுத்துகிட்டு வரோம். சேர்த்துருதா? இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி சேர்ந்துடும். நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் இப்போ பண்ணணும். இப்போ இங்கே க்ரீன் இருக்குது, இப்படி ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே ஞாபகம் வந்து நம்ம இந்த பக்கம் சால்வ் பண்ணோன்னா இந்த பக்கம் திருப்பணும், இந்த பக்கம் சால்வ் பண்ணுறோன்னா இந்த பக்கம் திருப்போம். ஸோ வந்து எனக்கு க்ரீன் வந்து இங்கே தான் போகணும், அதனால் நான் எப்படி திருப்பினேன். இந்த மாதிரி ஒயிட் வந்துடுது. ஒயிட் சால்வ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம ரெட்டும் ப்ளூவும் வரணும். இங்கே இருக்கா ப்ளூ, ஃபஸ்ட்டு இப்படி திருப்பிக்கிறோம், ஏன்னா இது ஆப்போசிட் சைடு தான் இருக்கணும். ஆப்போசிட் சைடு திருப்பி இதை இப்படி எடுத்துகிட்டு வந்து இதை எடுத்துகிட்டு வந்து இதை இப்படி பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ளூ இந்த ஒயிட் வந்து இங்கே போகணும். ஒழிக்கிறோம், வெளில எடுக்கிறோம், திரும்பி மறைக்கிறோம். முடிஞ்சா? ஸோ வந்து வரல, நம்ம இப்போ வந்துருச்சு. வந்த உடனே நம்ம என்ன பண்ணோம், இப்போ லாஸ்ட்டு வந்து இந்த ஆரஞ்சு தான். இந்த ஆரஞ்சை இப்படி ட்விஸ்ட் பண்ணுறோம். ட்விஸ்ட் பண்ணும்போது இங்கே ஆரஞ்சு வருதா க்ரீன் வருதா? ஸோ இங்கே க்ரீன் வந்திருக்கு. எனக்கு இந்த 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 பீஸ் வந்து எனக்கு இங்கே வரணும். ஸோ ஆப்போசிட்டில் திருப்புறோம். வந்துடுதா? நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளூ இருக்குது, இது வந்து எனக்கு இங்கே வரணும். ஸோ ஆப்போசிட்டில் திருப்புறோம். இங்கே இருக்குது ஒயிட்டு, ஸோ ஒயிட்டை இப்படி எடுத்து திருப்பி இப்படி எடுக்கிறோம். ஸோ நம்மளுக்கு செகண்ட் லேயர் ஃபுல்லாக சால்வ் ஆகிடுச்சு. இப்போ தான் ஜே ஃபார்முலா வரும். அந்த ஜே ஃபார்முலா என்னதுன்னா, ஜே ஃபார்முலா என்னென்னா நான் சொன்ன மாதிரி மேலே ஃபஸ்ட்டு கீழே ஒரு கோடு போடணும், நெக்ஸ்ட்டு மேலே ஒரு கோடு போடணும்,